ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு நாங்கள் வைக்கிறோம். இந்த மீன் பேர் கவளை மீன். சென்னையில் கவளைன்னுவாங்க. எங்கள் ஊரில் இதுக்கு இந்த மீனுக்கு பேர் சாலை. இதுக்கு என்னெல்லாம் மசாலா சேர்க்குறேன்னு சொன்னால், மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் மிக்சியில், தக்காளி பழம் போட்டிருக்கிறேன், அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு, கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா மிளகாத்தூள் எல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்குவீங்க. நான் அப்படி இல்லை, இந்த மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நான் மிக்சியிலேயே தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறேன். சரியா? இது மல்லித்தூள். இப்போ நான் ஒரு தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன். இந்த குழம்புக்கு நம்ம பாதி தேங்காய் போட்டால் போதும். பாதி தேங்காய். இது நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த தேங்காய், நல்ல விளைஞ்ச தேங்காய். இது இந்த ஊர்ல இருந்தெல்லாம் எடுத்துட்டு வர தேங்காய் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக வரும். இங்கே விளைஞ்சும் விளையாமலும் இருக்கும் தேங்காய். அது குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. எல்லா மசாலா எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதுதான் எங்கள் மீன் சட்டி, கருப்பு சட்டி. அது மண் சட்டியில் குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நாங்கள் சட்டியில் தான் இப்போ மீன் குழம்பு வைப்போம். இந்த கவளை மீன், சாலை மீனுக்காக நான் போட்டிருக்கிறது பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். இதுக்கு கூட முருங்கைக்காவும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த முருங்கைக்காய் டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லு. இப்போ நான் இந்த முருங்கைக்காய் கூட இந்த சட்டியில் இந்த மசாலாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் நான் கொஞ்சம் புளியும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால புளி கரைச்செல்லாம் ஊற்ற வேணாம். நல்ல புளி, இது ஊர்லேருந்து கொண்டு வந்தால் நல்ல புளி, சுத்தமான புளி. அதனால நான் இதில் அரைச்சி சேர்த்துருக்குறேன். இப்போ மிக்சி ஜாரை நம்ம கழுவி இருக்கணும். இப்போ இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். நம்ம இதிலே போட்டுக்கலாம். நான் எப்போவுமே கல்லுப்பு தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். ஒரு சில இந்த முட்டை ஆம்லேட் அந்த மாதிரி உள்ள இதுக்கு தான் நான் பொடி உப்பு யூஸ் பண்ணுவேன். மீதி உள்ளதுக்கு நிறைய நீங்கள் எல்லாருமே கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. இப்போ இதில் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம இந்த மீனை அப்படியே போட்டுடலாம். இப்போ மீனெல்லாம் போட்டுட்டேன். இப்போ நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் வைக்க போகிறேன். இதுக்கு நல்லா தழைச்சி வரும்போது இதுதான் எங்கள் ஊர் நாகர்கோயில் மீன் குழம்பு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. வத்தி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், உப்பு பார்க்கணும். இப்போ குழம்பு எப்படி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.